ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலாக என்கிட்ட ஃபோன் இல்லை, என் ஹஸ்பண்ட் ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ எடுத்து போட முடியாது. இப்போ எனக்குன்னு ஒரு ஃபோன் நான் வாங்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவோடு தான் வாங்கியிருக்கேன் அந்த ஃபோனை. அதாவது கன்ஃபார்மாக நான் போடுவேன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்லலை. ஏன்னா அந்தமாதிரி நிறைய வாட்டி நான் சொல்லி நான் கண்டினியூ பண்ணாத காரணத்தினால நீங்கள் என்னை கண்டிப்பாக திட்டுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த வார்த்தையை நான் சொல்லலை. இனி வீடியோஸ் போட நான் பார்க்குறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோ இப்போ என்ன வீடியோன்றதை வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி தான் ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான், ஜஸ்ட் இப்போ 5 மினிட்ஸ் முன்னாடி தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பிரகா லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. அந்த சேனலில் அந்த அக்கா பேசி போட்டிருந்தாங்க. உங்கள் சித்திக்கு வந்து உடம்பு சரியாத போது அந்த ஜிஹெச்சில் வந்து ஒரு காக்கா கூட கிடையாது. நைட்டு 2 மணிக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் ஒரு மாதிரி, அதாவது பிரேக் ஆகுற மாதிரி சவுண்ட்லாம் வந்துட்டு இருந்தது. பார்த்து அவங்க காமிச்சிருந்தாங்க. அந்த ஐசியூவில் கண்டிப்பாக ஆக்சுவலாக ஒரு 2 பேராவது இருந்தே ஆகணும். அதில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், 2 பேராவது அதில் இருந்தே ஆகணும். ஆனால் அந்த ஐசியூ இதில் ஒருத்தரும் இல்லை, ஒரு காக்கா கூட கிடையாது. எல்லாருமே சீரியஸ் கண்டிஷனில் தான் இருந்தாங்க. நான் பார்த்து அவங்க காமிச்சாங்க, சுற்றிலுமே அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே கிடையாது. இப்படி இருக்கலாமா? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எதை நம்பி வராங்க எல்லாம்? பணம் இருக்கிறவங்க ப்ரைவேட்டில் பார்க்குறாங்க, பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட் தானேங்க வந்தாகணும். ஆனால் நீங்களே இப்படி பண்ணால் எப்படி? ஸோ அவங்க போட்டிருந்ததை பார்த்துட்டு, அவங்க போட்டதுக்காக நான் பேச வரல. அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். பட் எங்கள் வீட்லேயும் அந்தமாரி ஒரு இழப்பு நடந்திருக்கு. ஸோ அதை தான் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். என்னோடய மச்சினனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு தாம்பரத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து வச்சு பார்த்துட்ருந்தோம். அங்கே அளவுக்கு மீறி செலவு ரொம்பவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட காசு இல்லைன்ற காரணத்தினால நாங்கள் வந்து ஓமந்திர ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னோம். பட் அந்த ஆம்புலன்ஸ் தவறுதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்களை ஜிஹெச்சில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்துட்டோம் அந்த ஜிஹெச்சுக்கு வந்து எங்கள் பெரிய மாமியாரோட பையன்தான் அவன். ஸோ எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானுமே நெக்ஸ்ட் டே போய் பார்க்குறேன். அவனை பார்க்க போனப்போ நர்ஸுங்க எல்லாம் இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஃபோன் நோண்டிட்டு இப்படி தான் இருந்தாங்க ஃபுல்லாங்க. ஒரு 3 பேர்கிட்ட இருந்தாங்க உள்ள. 3 பேருமே ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. தவிர்த்து ஒரு பேஷண்ட் கிட்ட கூட போயிட்டு என்ன ஏதுன்னு கூட பார்க்கலங்க. அவன் எப்படி இருந்தான் தெரியுங்களா? அவன் ஒரு மெடிசன் கூட அவனுக்கு வந்து நாங்கள் போய் காலையில் போனேன். நான் ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அவ்வளோ நேரமும் ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ யாருமே வந்து அவன் பக்கத்தில் வந்து எதையுமே டெஸ்ட் பண்ணல, எதையுமே பண்ணலைங்க. இப்படியா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? இவ்வளோலாம் மோசமாலாம் இருந்தால் மக்கள்லாம் எங்கே போவாங்க? காசு இருக்கவங்க ப்ரைவேட்டுக்கு போவாங்க, காசு இல்லாதவங்க எங்கெங்கே போவாங்க? ரொம்ப கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம். என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் சம்பளம் வாங்கி எதுக்கு இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க? சம்பளம் அப்போ எதுக்கு இவங்களுக்கெல்லாம் இது பண்ணணும்? எனக்கு உண்மையாக புரியவே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து அவன் வந்து வேறு எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருந்தா கூட அவன் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மன உறுத்தல் இன்னமும் எங்களுக்கு உறுத்திட்டே இருக்குது. 1 வருஷம் ஆக போகுது அவன் இறந்து. ஜூலை 12 வந்தால் 1 வருஷம் அவனுக்கு. அவன் சாகிற வயசான பையனும் கிடையாது. அது அவனோட தவறுதல் ஆக்சிடெண்ட்டாக இருந்து ஓகே தான். பட் எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரோம்? நம்ம காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வரோம். லாஸ்ட்டாக இறந்துட்ட பிறகு வந்து பார்த்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கோசமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இதெல்லாம் ஓவருங்க. ஆனால் அப்பா அது ஒரு ஓகே. நெக்ஸ்ட் டெத் ஆகிட்ட பிறகு அந்த டெத்தை வாங்குறதுக்கு 1 டே ஆச்சுங்க. நைட்டு 3 மணிக்கு அவன் இறந்துட்டான்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்தது. நெக்ஸ்ட் டே ஈவினிங் 5 o'clock தான் எங்ககிட்ட அந்த டெத்தே வந்தது. ரொம்ப ஸ்லோ. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் டக்குன்னு செய்யணும்னு செய்ய மாட்டுறாங்க, ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. அதெல்லாம் எங்கே போய் சொல்லி புலம்புறது கூட தெரியல. எனக்கு வந்து இப்போ அந்த அக்கா வீடியோ பார்த்தோடனே ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ ஒரு உயிரே இங்கே இல்லை. இந்த மாதிரியே போயிட்டே இருந்ததுன்னா எப்படிங்க? என்னங்க நடக்குது இப்போ இந்த நாட்டில்? ஒன்றுமே புரியல எனக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வீடியோவும் பார்க்கும்போது. இதே நேரத்தில் இன்னொன்று ஒரு நியூஸும் நான் பேசணுன்னு விரும்புகிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு குழந்தைய வந்து அந்த நியூஸ் நீங்கள் பார்த்தீங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட கைகளை உடைச்சி 51 சிகரெட் சூடு வச்சு அந்த குழந்தைய அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த பச்சை குழந்தைக்கு உனக்கு என்ன தேவையோ நீ செஞ்சுட்டு போக வேண்டியதானே? அந்த குழந்தைய என்ன பண்ணுச்சு?
அந்த குழந்தைய அவ்வளோ கொடுமை பத்திரிக்கடா, நீலாம் நல்லா இருப்பியா? என்ன பாவம் பண்ணியிருக்கோம், அது உனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னா தூக்கிட்டு போய் ஹாஸ்டலில் விட வேண்டியதானே? என்ன சாமி? அந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு உண்மையாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்கானா? கல் மனசு கொண்டவனாக இருப்பான் அவன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நியூஸ் ஒன்று பார்த்தேன். நெக்ஸ்ட்டு, ஒரு குழந்தைய தோல் மேலே தூக்கிட்டு, அது எந்த ஊருன்னு எனக்கு சரியாக நான் கவனிக்கல, தோல் மேலே தூக்கிட்டு போகிறமே தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய தூக்கி 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 போட்டால் எனக்கு கண்ணே கலங்கிச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு. எதுக்கு அவன் என்ன சொல்லி தூக்கின்னு போயிருக்கானா? எனக்கு சரியாக நியூஸ் தெரியல, எனக்கு நான் கரெக்டாக தெரிஞ்சு தான் பேசணும். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. அந்த குழந்தை சரி ஏதோ தவிர என்ன நடந்தாலும் சரி, ஆனால் அவன் வந்து ஒரு ரிலேஷனே கிடையாது, ஏதோ ஒரு ஆள்னா எப்படி சொல்கிறது, தெரியாத ஒரு மனுஷன் தான் வந்து குழந்தைய கேட்குறான்னு சொல்லி அந்த பொம்பளையும் கொடுத்துருக்கு பத்தியா, அதை தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. அங்கே வைப்பா, அதுவும் நம்பி கொடுத்துருக்கு குழந்தைய, நம்பி கொடுத்த பாவம் அந்த குழந்தைய எவ்வளோ. ஆனால் சத்தியமாக சொல்ல அந்த பெத்த வயிறு எரியும் அந்த வீடியோவை பார்த்தா. அப்படி தூக்கி தூக்கி 3 வாட்டி தான் அதுக்கப்புறம் அந்த குழந்தை உயிரே போயிடுச்சு. அந்த உயிர் போன குழந்தைய திரும்பி தூக்கி 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 ஒரு பாறாங்கல்ல தூக்கி போடுற மாதிரி போடுறான் அவன். அசிங்கமாக வருது வாயில், அவனெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு. கடவுளே கடவுளே, என்ன நடக்குது இந்த உலகத்தில் ஒன்றுமே புரிய மாட்டேது. ஒரு நியூஸை பார்க்கும் போது அப்படியே வெறியாக வருது. என்ன பண்ணுறது, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் உட்காந்துட்ருக்கோம். என்ன பண்ண முடியும்? ஸோ ஓகே, இதுக்கப்புறம் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியாத போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு சேஃப்னு தோணுது. ஏன்னா ஹாஸ்பிட்டலும் சரி கிடையாது நம்ம கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு. நம்ம ஒன்றும் பணக்காரும் கிடையாது நம்ம பணம் கொடுத்து ப்ரைவேட்டில் போய் பார்க்கறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க, நல்ல ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. உடம்பு சரியாத ஆகாததுக்கான உடம்பு உடம்பு ஆய் ரொம்ப உலது, ரொம்ப நாள் கழிச்சு இதில் பேசுகிறேங்களா. அதனால் உடம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, ஹாஸ்பிட்டல் எதுவும் கிடையாது. நம்ம வெளி ஃபுட்டை சாப்பிட்றத கம்மி பண்ணிவிடுங்கன்றதோட சுத்தமாக விடுறது நல்லது. ஆசைக்கு எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்டா போதும். மற்றபடி ரெகுலராலாம் கடை ஃபுட் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அஜினோமோட்டோலாம் அதெல்லாம் அதிகம், அதுவே உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் கம்மி பண்ணிட்டீங்கனாலே நம்மளுக்கு உடம்பு அதாவது இதுவே ஆகாது எதுவுமே. உடம்பு நம்ம நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கலாம். நல்ல பொருளுங்களாம் எடுத்துக்கோங்க. இந்த நட்ஸு, வெளியே ஜூஸ் வாங்கி கொடுக்குறத வீட்டில் நட்ஸ் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுமாதிரி எவ்வளோ இருக்குது. குழந்தைங்க வச்சுருக்கோங்க மெயின் சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வருது ஏதோ ஒரு வைரஸ் பரவிட்டு வருது போல், காய்ச்சலும் இரும்பலும் இருந்தால் அந்த வைரஸ் பரவுதுங்களா சொல்லியிருந்தாங்க. கீழே துப்புப்பா, இவனை வச்சுட்டு வீடியோவே எடுக்க முடியாது. ஏதோ எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் பெரிய வீடியோவா எடுக்க விட மாட்டேறான். ஏதாவது எடுத்து வாயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. 1.5 வயசு பாப்பா 1 வயசு பாப்பாலாம் இருந்தால் வீட்டில் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய குட்டி அட்வைஸ் தான் இது. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகாத இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளி ஃபுட்டை சாப்பிட்றத கம்மி பண்ணாலே நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு இதுவும் வராது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் கூட நிறைய கடை ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஒன்று பார்க்கும்போது எனக்கே சாப்பிடவே தோண மாட்டேங்குதுங்க. பிரியாணியில் பூரா இருக்குதுன்றாங்க, பல்லி இருக்குதுன்றானுங்க. இதாலேயே பிரியாணி ஆசையே போயிடுச்சு. அப்படியே ஆசை வந்தாலும் கையை வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிட வேண்டியது. இந்த குட்டி வாண்டு நீங்களே பாருங்களேன், இப்படி தான் அமுக்கில் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளை ஒரு வீடியோ கூட முழுசாக எடுக்கவே விடாது. இதுதான் என்னோடய குட்டி வாண்டு. இந்த பாருங்க, தூக்கம் வந்துச்சு தானே தூக்கம். ஸோ ஓகே காய்ஸ், என்னுடைய மன ஆறுதலுக்காக உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். ஸோ பேசிட்டேன். இதுக்கப்புறம் நான் வீடியோ எப்படியாவது டெய்லி ரொட்டீன்லாம் லாங் வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு தம்பி நான் ஸ்டாண்டு வச்சு வீடியோ எடுக்கலாம் சொல்லி ஸ்டாண்டு வச்சுருவேன். ஸ்டாண்டு வச்சுட்டு நான் இப்படி திரும்பி வீடியோ பண்ணுறதுக்குள்ளே தம்பி அந்த ஸ்டாண்டை தள்ளி விட்டுடுறான். ஸோ அதனால் முக்கால்வாசி என்னால் வீடியோ எடுக்க முடியல, எடுத்தாலும் எடிட் பண்ணி போட முடியல. நிறைய வீடியோ என் ஹஸ்பண்ட் ஃபோனில் எடுத்து வச்சேன். பட் எடிட் பண்ண முடியாமல் அந்த ஃபோன் செத்து போச்சு. என் பிள்ளை என்ன பண்ணிட்டான், தூக்கி போட்டான் பாருங்க. அப்படியே 2ஆக வந்துச்சு ஃபோனு. ஸோ இல்லை, இப்போ தான் ஹஸ்பண்ட் எனக்கு புதுசாக விவோ Y31 ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்போயே இந்த ஃபோனை வச்சுட்டு என்னுடைய ஆசைங்களை நிறைவேற்றிக்கிறேன். எனக்கு இது ஒரு ஃபீல்டாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்திருக்கேன். எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வேணான்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள சமாதானப்படுத்தி தான் இதுவில் நான் இறங்கியிருக்கேன். ஸோ
டெய்லி ரொட்டீன்னு. இனிமேல் நெக்ஸ்ட்டு லவ் ஸ்டோரி வீடியோ வந்து பாதி நின்றுடுச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். லவ் ஸ்டோரி வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே அப்லோட் பண்ணுறேன். எப்படியாவது நாளைக்குள்ளே நான் எடுத்துடுறேன் லவ் ஸ்டோரி. கண்டினியூவாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. பட் என் ஃபோன் இல்லாத காரணத்தினால என்னால் போட முடியல. இனி கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பேன் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் நான் சொல்லலாம். ஏன்னா ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாத இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் சேஃபாக பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருந்து உடம்பு சரியாத இருக்காங்கன்னா நம்ம தான் பார்த்துக்கணும். நாளைக்கு நம்மளுக்கு உடம்பு சரியாத இருக்கும்போது அப்போ தான் இன்னொருத்தவங்க பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் வீட்டில் உடம்பு சரியாத இருக்கிறவங்கள சேஃபாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உடம்பு சரியாத ஆகாத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வர வைரஸ் நிறைய பிரச்சனை வந்துச்சுங்க, நிறைய நோய், நிறைய இது வந்துச்சு. அதால் நம்ம வந்து விடுவிக்கணும்னா நம்ம சேஃபாக இருக்கணும். சுட தண்ணி குடிங்க, முடிஞ்ச அளவுக்கு சுட தண்ணி குடிங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷர்மி. ஓகே, பாய்.